வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரோடி கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, 4vs4 தாறுமாறான கிளாஸ் ஸ்குவாட். மிஸ்டர் ரோடி கில்டுக்கும் அப்புறம் A15 வந்து ஒரு பெரிய பிளேயர் வந்திருக்காரு அவருக்கும். இப்போ நம்ம மேட்ச் உள்ள போயிட்ட உடனே மேட்ச் எவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா மிஸ்டர் ரோடி அடிச்ச அடி அந்த மாதிரி அடி பாருங்கள். ஆப்போனண்ட்டு A51 அஜய். ஆகா போபா யாரா இது? நம்ம டீமில் ராஜா இருக்கார். இதோ பாருங்கள் ஓசி கில்லு. அப்புறம் மிஸ்டர் ரவுடி மிஸ்டர் ரவுடி RR. மேட்ச் தாறுமாறாக போவோம். ஃபஸ்ட் ரவுண்டு போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் கொசுமண்டை, நாய் மூஞ்சி, இங்கே பாருங்கள் கொண்டமுடி, நிறைய பேர் இருக்காங்க. இதை பாருங்கள் RR. மேலெலாம் அடிக்கூடாது, ஆனால் தெரியாமல் ஏறி அடிச்சிட்டாங்க. ஒன்லி ஷார்ட் ரேஞ்ச் தான். இப்போ பாருங்கள் மேட்ச் போயிட்டுருக்கேன். தாறுமாறாக இருக்க போகுது. அட்டாக்கிங் ஆப்போனண்ட் லோஜா டஸ்டிகில் வச்சுருக்காரு. RR வந்து டஸ்டிகில் 2 ஷார்ட் ரேஞ்ச், ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஒரு லாங் ரேஞ்ச் வச்சுருக்காங்க நம்ம டீமில். இந்த மேட்ச்லேயே பைலட்னா மிஸ்டர் ரவுடி விவி தான். அவரை போல் பிளேயரே இல்லை, ஏன்னா அது நான் தான். இப்போ பாருங்கள் எல்லோரும் அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள். ஒரு நாக் டவுன் ஆக ஆப்போனண்ட்டில் ரிவே பண்ணுறாரு. A51 அஜய் போகிறாரு. இங்கே பாருங்கள் உள்ளே குதிச்சு அடிக்கிறான். லோஜா போயிட்டான். இன்னும் ராஜா அப்படியே நிற்கிறாரு. ஆகா லோஜாவும் நாக் டவுனா ஹெல்த் இல்லை. ராஜாவுக்கு நெட்டு போயிடுச்சு போல். ஆகா RR உள்ள போட்டு பெரட்டுறாரு. இங்கே பாருங்கள் ஹெட்ஷாட் வாங்குவார். ஐயோ ஹெட்ஷாட்டு. அங்கே பாருங்கள் MP5 ஐயோ கிழிச்சு விட்டார். மேலேருந்து எகிறான்ப்பா. போடு கொசுமண்டை போடு. எங்கே பாருங்கள் ரஞ்சித் உள்ளே போயிட்டார். ஐயோ ரஞ்சித் நாக் டவுனு. அவன் பாருங்கள் இப்போ எப்படி மேலே ஏறி அடிப்பான்னு மட்டும் பாருங்கள். சரியான சிரிப்பு இந்த இடத்துல தான். எப்படி வாங்குவான்னு மட்டும் பாருங்கள் அடியை. அங்கே பாருங்கள் அவரை போட்டு மண்டே கிழிச்சாச்சு இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு வெற்றி மிஸ்டர் ரவுடி. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவள் தான் ராஜாவுக்கு நெட்டு கோவிந்தாவாக போயிடுச்சு. 3vs4 தான் ப்ளே பண்ணாங்க. அப்போது நமக்கு தான் விக்ட்ரி. RR ஃபஸ்ட்டு ஏறிட்டு இருக்காரு. அப்புறம் ராஜா அவள் தான் நெட்டு போச்சு. கோவிந்தா கொசுமண்டை தான்ப்பா. அங்கே பாருங்கள் டேமேஜ் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. மஞ்சள் சக்கா வர்ற தோறாம பாருங்க. இன்னொருத்தன் போட அவனையும். ஆகா நாக் டவுனு. அதை போட அந்த அவனையும் போடாச்சு. அவள் தான் போட்டு கில்லையும் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் இன்னொருத்தன் வந்துட்டான். அங்கே பாருங்கள் RR சண்டை போட்டு நாக் டவுன் ஆகிட்டார். இங்கே பாருங்கள் இந்த இதில் ஒரு சிரிப்பு என்னென்னா பிட்டு லைஃப்பில் 2 கில் வரும். அதை பாருங்களேன். ஐயோ வாங்கிட்டான் நல்லா எட்டு. அவள் இவனை வாங்கிட்டான். எனக்கு நமக்கு லைஃப் இல்லை. 2 லைஃபோ 4 லைஃபோ. இப்போ மெக்கிட் போடலாம் பார்ப்பாரு. மெக்கிட் போடல. அப்புறம் கில்லை ரிவே பண்ண போகிறா. கில்லு தான் முக்கியம் சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா 2 பேரும் அடி வாங்கி செத்துட்டானுங்க. அவள் செகண்ட் ரவுண்டு. இப்போ நமக்கு தான் விக்ட்ரி. ராஜாவுக்கு நெட்டு வந்துதா இல்லையா? ராஜாவுக்கு இந்த மேட்ச் வந்துடும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஓன் வாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் ஷேர் மறந்துடாதீங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க அந்த பெல் பட்டனை. அப்புறம் ஷேர் பட்டனையும் நல்லா அழுத்துங்க. மேட்ச் போயிட்டே இருக்குது. நம்ம கில்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ். டாப்அப் பிளேயர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க, ஆனால் நம்ம கில்டில் இல்லை. போயிட்டுருக்கு. தேர்ட் ரவுண்டு போட்டாச்சு. கொசுமண்டை இதோ பாருங்கள் ஒரு நாக் டவுன் எடுத்துட்டார். RR கில் எடுத்துட்டாரு. RR நாக் டவுன் ஆகிட்டார். ஓசி கில் எடுக்க வந்துட்டார். கொசுமண்டை ஓடிட்டுருக்காரு. ராஜா ஒரு கில் எடுத்துட்டார் போல். ராஜாவுக்கு இந்த ரவுண்ட் நெட்டு வந்துச்சுப்பா. HP OC போடு. RR ரிவே பண்ணிட்டாங்க. விவி போயிட்டுருக்காரு. அடிச்சிட்டாரு. தேர்ட் ரவுண்டோ நமக்கே போயிடுச்சு. என்னப்பா இப்படி அடி வாங்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி சொல்கிறேன், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு ஓன் வாய்ஸ் நல்லானா சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மாவாக ட்ரை தான் பண்ணேன். வியூஸாவது போதா பார்க்கலான்ட்டு. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பட்டன் அழுத்திட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோர்த் ரவுண்டு. இந்த ரவுண்டு யார் ஜெயிப்பா? அவனுங்க தான் ஆப்போனன்ட் தான் இந்த ரவுண்ட் ஜெயிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். தாறுமாறாக உள்ளெல்லாம் ஏறி அடிச்சிருவானுங்க. போயிட்டுருக்கு. இப்போ இந்த கொரோனா டைமில் ரொம்ப இரும்பல் வருது. ஒரு நிமிஷம் எனக்கு இரும்பிட்டு வந்துடுறேன். யாரும் கவலைப்படாதீங்க, எனக்கு கொரோனாலாம் இல்லை. இங்கே பாருங்கள் ஐயோ ரிவே பண்ணுறாரு. இப்போ ரிவே பண்ண உடனே உள்ளே ஏறி அடிச்சிடுவார். அங்கே பாருங்கள் அவர் ஹெட்ஷாட்லாம் அடிக்கிறாரு. HP OC அங்கே பாருங்கள் ரிவே பண்ணிட்டாங்க. இப்போ உள்ளே ஏறி 2 பேரும் நாக் டவுன் எடுத்துடுவார். அங்கே பாரு RR ரிவே பண்ண பார்ப்பாரு. RRக்கு அடி விழுந்துடும். அப்புறம் 2 நாக் டவுன் ஆகிடும். இந்த மேட்ச் அவனுக்கு ஜெயிச்சிட்டானுங்க. விக்ட்ரி போட்டானுங்கப்பா. ஒரு ரவுண்டு போயிட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம்
அப்புறம் எத்தனாவது ரவுண்டு இது நமக்கு 5வது ரவுண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அவனுங்க ஒன்று போயிட்டானுங்க. 5வது ரவுண்டு போயிட்டுருக்கு. இந்த ரவுண்டு பாருங்கள், லாஸ்ட்டாக ஒருத்தன் என்ன அடி அடிப்பானுங்க. எவ்வளோ நேரம் ஆட்டம் காட்டுவான்ப்பா. இந்த வீடியோ முடிஞ்சோடனே எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. நான் ஒரு 12th முடித்த பையன். நான் வேறு காலேஜுக்கு இங்கே தேடி அலைஞ்சிட்ருக்கேன். எந்த காலேஜ்லேயே கிடைக்க மாட்டேன். இந்த மார்க்காக கம்மியாகிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு எதாவது காலேஜில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கொஞ்சம். லாஸ்ட்டாக அந்த தெருநாய் இன்னும் ஆட்டம் காட்டோம்ப்பா. எப்பா அந்த தெருநாய் அடிக்கிறதுக்குள்ளே ஐயோன்னு ஆகிடும். என்ன அடிப்பான் பார்த்தா எத்தனை பேர் 3 பேர் 4 பேர் சுற்று போட்டு அடிக்கிறான். அப்பவும் ஓடிடுவான் அவன். எப்படி தான் ஓடினா எங்கே தான் ஓடினானே தெரியாது. ஆனால் லாஸ்ட்டில் அடி வாங்கி செத்துருவான் திருட்டு நாய். பாருங்கள் இவன் தான் 2 பேர். ஐயோ இல்லை, ஆமாம் 2 பேர் இருக்கானுங்க. அங்கே பாருங்கள் ஒரு நாக் டவுன் எடுத்துருவார் 6 பாருங்கள் உள்ளே இவர் எடுத்துட்டாரு, ராஜா எடுத்துட்டாரு. அப்புறம் லாஸ்ட்டே கில் அடிச்சிருவானுங்க. அவ்வளோதான். அவன் என்ன ஆட்டம் அங்கே பாருங்கள் எப்படி ஓடுறான்னு பாருங்களேன். க்ளோவல் அடிச்சுட்டு சுற்றி எங்கேயோ ஓடிட்டான். அப்புறமா பார்த்தா நம்ம பசங்க விடுவானுங்களா, போட்டு தாக்கிட்டேன். எமௌண்ட் போடுறாரு ஓசி கில்லு, போட்டு தாக்குறாரு எமௌண்ட்டை. போடுங்க எல்லாம் அப்படியே. அப்பா ஒருத்தன் அடிக்க எவ்வளோ பேர், போடுங்கடா அவனை. முடிஞ்சுது ஆட்டம் முடிஞ்சு 4-1. திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. நம்ம சேனலும் பெரிய சேனல் ஆகிடுச்சுன்னா நாங்களும் இந்த கிவ்அவே எல்லாம் தருவோம்ப்பா. அதனால் கொஞ்சம் சேனலை வளர்த்து விடுங்க. வியூஸ் ஃபஸ்ட்டு அதிகமாக தாங்கப்பா. வியூஸே தர மாட்டானுங்க. போடு இந்த ரவுண்டு எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு மட்டும் பாருங்களேன். அவ்வளோதான். இங்கே அடிப்பானுங்க, பின்னாடி விவி போவார், அவ்வளோதான் முடிஞ்சுது மேட்ச்சு. அங்கே பாருங்கள் போடு பொத்துன்னு அடிப்பானுங்க எல்லாம் பின்னாடி போய். அவ்வளோதான் முடிஞ்சு மேட்ச்சு. ரவுண்டை பார்த்தீங்களா இல்லையா? இது என்ன ரவுண்டா இது அவ்வளோலாம் கேட்காதீங்க. நான் அடித்த அடி தான் அந்த மாதிரி அடி. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி கேம் பிளேலாம் போடணும் சொல்லுங்கள். கொஞ்சம் நாங்களும் ட்ரை பண்ணுறோம். நாங்களும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும் பார்க்குறோம். கொஞ்சம் எங்களையே பெரிய ஆள் ஆக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் கில்டுலேயும் நான் மட்டும் தான் அங்கே படா ப்ரோ பிளேயர். மற்ற எல்லாருமே நோபு தான், நோபு குட்டிங்க தான். என்னை பார்த்து எல்லாம் விளாட கற்றுக்கிறேனுங்கப்பா. பாருங்கள் அந்த கொசு மண்டை தான் என்னோடய ஃபேவரட். அப்போல்லாம் சொல்ல மாட்டேன், சும்மா ஒரு காஸ்டியூம் வச்சுட்டு வந்தேன். பார்த்தா மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டானுங்க. இந்த ரவுண்டு நம்ம தான் ஜெயிப்பாங்க. அடியை மட்டும் பாருங்களேன். மிஸ்டர் ரவுடிட்டு எவனா வர முடியுமா? 1 2 3 4 5 தூக்கி போட்டு சொருவேன். அப்படி தான் சொருவேன் எல்லாருமே. அங்கே பாருங்கள் எவன் வந்தாலும் சொருக்கு தூக்கி போட்டு சொருக்கு தான். ஐயோ ராஜாவுக்கு செம்மாடி அடிக்கிறாங்கப்பா நம்ம பசங்களாம் கூட. அங்கே பாருங்கள் எப்படி பறக்கிறானுங்க, கேப்பில் போடுறானுங்க. என் கில் எல்லாத்தையும் ஓசி கில் எடுத்துடுறானுங்கப்பா. சும்மா தானே என் கில்ல தான் ஓசி கில் எடுக்கிறானுங்க. இல்லை அவனுக்கு கீழே தான் நான் எடுக்கிறேன். பின்னாடி இந்த ஆர்ஆர் என்னை தலையிலே அடிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இல்லைன்னா நான் ஓசிக்கில் எடுத்துட்டேன் சொல்கிறாரு. இந்த பாருங்க இந்த ஹெச்பி ஓசிக்கில் தான்ப்பா எல்லாத்தையும் ஓசிக்கில் எடுத்துன்னு இருக்கான். ஓசி டேமேஜ் எடுக்கிறான். அவனை தலையிலே அடிங்களேன் நாய் மூஞ்சி. லாஸ்ட்டாக ஒருத்த மட்டும் தொக்கா மாட்டோம். இதில் எப்படி அடிப்பான்னு மட்டும் பாருங்கள் அவனை. பாவம் மஞ்சள் சொக்கா வாங்கின்னு போயிடுவான். அங்கே பாருங்கள் இப்போ தான் மாட்டுவான். தனியாக ஓடுன்னு இருப்பான் பேபேன்னு அனாதையா. அங்கே பாருங்கள் எப்படி ஓடுறான் பாருங்களேன். பாவம் பயத்துலேயே ஓடுறான். எவன் நடுவில் வர போகிறான். அங்கே பாருங்கள் நின்ட்டான். இப்போ வாங்குவான் அடியை. எப்படி வாங்குவானே தெரியாது. நான் இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி அவங்கள கலாய்க்கிறேன், ஆட் பண்ணுறேன்லாம் இல்லை. எனக்கு பேச வேறு டாபிக் இல்லை. நல்லா போட்டு கலாச்சின்னு இருக்கேன் சரியா. யாரோ கோச்சிக்காதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். யாரோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எங்கள் கில்டுக்கிட்ட யாராவது மேட்ச் போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம போயிடலாம் கண்டிப்பாக. அப்புறம் என்ன மாதிரி கேம் பிளே வேணும் சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் அடிச்சிட்டேன் நான் சொன்ன மாதிரியே. அங்கே பாருங்கள் கொசு மண்டை மஜாவாக நிற்கிறான். லைட் எரியுது கண்ணிலேருந்து. எக்ஸோலாம் இல்லை. கடைசி ரவுண்டு இந்த ரவுண்டு தான்ப்பா நெட்டு சிக்கன் கொடுக்குது ரெக்கார்ட் பண்ணா. அங்கே பாருங்கள் அப்போது இந்த ரவுண்டை நம்ம தான் ஜெயிப்போம். இங்கே பாருங்கள் ஓசி கில்லு டஸ்டி கில்லே வச்சு பரட்டுவார். அங்கே பாருங்கள் ஆர்ஆர் தான்ப்பா எல்லாத்துலேயும் பூந்து அடிக்கிறாரு. நம்ம ராஜா தான் 2 ரவுண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சிக்கன் கொடுத்துட்டாரு. இல்லைன்னா ஃபஸ்ட்டே போட்டு பரட்டிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஆர்ஆர் ஓடுறாரு. அவர் M10 கிங்கா ஆர்ஆர், நாங்கள்லாம் MP40 கிங்கு. ஆனால் இன்றைக்கி என்ன தெரில MP5 தான் எடுத்து விளாண்டேன். ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி சொல்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே தான் சண்டையே நடக்கும். வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் அடி. அங்கே பாருங்கள் உள்ளே போய் போடு எல்லாரையும். இங்கே பாருங்கள் எட்டு வாங்க ஒருத்தர் சரியான எட்டு வேறு லெவலு. அமுக்கு அமால் டுமால் தான் எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளேயே. டும்பாப்பா அமுக்கு அமால் டுமால் எல்லாம் வாங்கிட்டானுங்க சம்மாடி. லாஸ்ட்டு ஒரே ஒருத்தன் பாவம் ஆர்ஆர் போட்டு M10ல் அடித்து முடிச்சிருவான்ப்பா. மேட்ச்சே சீக்கிரமாக முடிஞ்சுது. தார்மர் அண்டி. ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் போயா போட்டாச்சு. ஒன்று கேளு மேட்ச் எப்படி இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.